ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபி. பிடி கருணைக்கிழங்கு வறுவல் செய்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லா வகையான வெரைட்டி சாதத்துக்கும் குழம்பு சாதத்துக்கும் இந்த பிடி கருணைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் தயிர் சாதத்துக்கு இந்த பிடி கருணைக்கிழங்கு செஞ்சிட்டிங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் இந்த பிடி கருணைக்கிழங்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பிடி கருணைக்கிழங்கு 400 கிராம் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு 2-3 வாட்டி மண் போகிற வரைக்கும் கழுவிடுங்க. பிடி கருணைக்கிழங்க ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசில் வைங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சாதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கருணைக்கிழங்கு வேகும். 2-3 விசில் வச்சிங்கன்னா பிடி கருணைக்கிழங்கு குழன்னு ஆகிடும். ப்ரெஷர் குக்கரை திறங்க. பிடி கருணைக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த கருணைக்கிழங்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் ஆறின பிறகு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தோல் உரித்த பிடி கருணைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிடி கருணைக்கிழங்கை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு பிடி கருணைக்கிழங்கு ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி. பிடி கருணைக்கிழங்கு உங்களுக்கு பாதி அளவு வெந்தால் போதும். இப்போ திருப்பி போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பிடி கருணைக்கிழங்கு 2 பக்கமாக ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதே போல் எல்லா பிடி கருணைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிடி கருணைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடுங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. இடையே கிளறி விடுங்க. நிமிஷத்துக்கு பிறகு பிடி கருணைக்கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். டேஸ்டியான பிடி கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பிடி கருணைக்கிழங்கு வறுவலை ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த பிடி கருணைக்கிழங்கு வறுவலை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடி கருணைக்கிழங்கு வறுவலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.